ஓம் சாந்தி. உலகத்தை இறைவன் படைத்தார் அப்படின்னு பைபிள்லையும் குரான்லையும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இந்து மதத்தில் பிரம்மா படைத்தார்னு இருக்குது. மற்ற தர்மங்களில் இறைவனே தான் படைக்கிறாரு, இறைவனே தான் உங்களை காக்கிறாரு, இறைவனே தான் உங்களை அழிக்கிறாரு, ஏன்னா நியாய தீர்ப்பு நாள் அழிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது 3த்துக்கும் 3 கடவுளை கொடுத்துருக்குறாங்க. பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காக்கிறார், சங்கர் அழிக்கிறார் அப்படின்ட்டு. இதில் எது உண்மை அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொன்று, எங்கேயுமே கடவுளுக்கு பிறந்த நாள் கொண்டாடலை. கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபனை பண்ண இயேசுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம், முஸ்லீம் மதத்தை ஸ்தாபனை பண்ண நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம். இது மாதிரி ஒவ்வொரு மத ஸ்தாபகர்களுக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடுறோமே தவிர இறைவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடல. அதேமாதிரி இயேசு சொல்லியிருக்கிறார், இறைவன் இறுதியில் வருவாருன்ட்டு. அவருடைய அப்பா பரமபிதா வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பரமபிதா இறுதியில் வருவார்னாலே அவர் பரமபிதா இல்லைன்னு தான் அர்த்தம் இல்லையா. அப்புறம் அவருக்குள்ளே ஒருத்தர் பிரவேசம் ஆகிறாருன்னு சொன்னார், அவரும் பரமபிதா இல்லைன்னு தான் அர்த்தம். இருந்திருந்தால் தான் இப்போயே தான் இறைவன் வந்தார்னு சொல்லிட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அவர் வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி பகவத்கீதையிலும் தர்மம் கீழான நிலை வரும்பொழுது இறைவன் வருவார்னு சொல்லியிருக்கு. அப்போ இறைவன் எங்கே வருவார், எப்போ வருவார் அப்படின்றதோட இறைவனுக்கு எங்கேயுமே பிறந்த நாள் கொண்டாடல இல்லையா. ஒருவேளை எங்கேயாச்சும் இறைவனுடைய பிறந்த நாள் கொண்டாடினால் அங்கே தான் அவர் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா. அவர் எப்போ வருவார் அப்படின்றதும் ஒரு புதிர். இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த திருமூர்த்தி இருக்குது இல்லையா, பிரம்மா விஷ்ணு சங்கர் 3 மும்மூர்த்திகள். அந்த படம் பக்தி மார்க்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. காக்கும் கடவுள், படைக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். இந்த 3 படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பக்தி மார்க்கத்தில் மறந்துட்டாங்க. அதை மட்டும் சேர்த்துட்டா பைபிளுக்கும் குரானுக்கும் கீதையோடு என்ன தொடர்புன்னு தெரிஞ்சிடும். அது இல்லாததுனால தான் இந்து மதத்திற்கும் மற்ற மதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரியே இருக்குது. ஏன்னா இங்கே எதுக்கெடுத்தாலும் ஒவ்வொரு கடவுள், தனித்தனி கடவுள் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே எல்லாத்தையுமே ஒருத்தரே பண்ணுற மாதிரி மற்ற தர்மங்களில் போட்டிருக்கிறாங்க. அது உண்மைன்னு நினைத்தால் இது கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கணும். இது உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக அது பொய்யாக தான் இருக்கணும். அப்போ எது உண்மை? எல்லாமே உண்மைன்னு சொல்லவும் முடியாது கண்டிப்பாக. அங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே பல பேர் இருக்கிறாங்களே, எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஸோ இதில் எது உண்மை அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அதற்கு முன்னாடி இறைவன் நேரடியாக கொடுக்கிற ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக என்ன அப்படின்னு பார்த்துட்டு இதே கேள்விகளை மீண்டும் நாம் கேட்க ஆரம்பித்தா நமக்கு தெரிஞ்சிடும் எது உண்மைன்ட்டு. பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற ஞானம் என்ன அப்படின்னா, எப்படி இரவு பகல் காலச்சக்கரம் 24 மணி நேரத்தை கொண்டதோ அது ஒரு சுழற்சி, திரும்ப திரும்ப அதே தான், இரவு பகல் சொல்லுது. அதே மாதிரி 5000 வருட காலச்சக்கரத்தில் அது ஒரு கல்பம்னு சொல்லுவான். அதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், இதே பூமி தான் இருக்கும். முதல் 2500 வருடம் இது சொர்க்கமாக இருக்கும், அடுத்த 2500 வருடம் நரகமாகும். அது முடிஞ்சோன்னு என்ன ஆகும்? மீண்டும் சொர்க்கமாகும். அது முடிஞ்சோன்னே மீண்டும் நரகம், மீண்டும் சொர்க்கம், மீண்டும் நரகம். இப்படியே சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதில் இறைவன் கடைசி 100 ஆண்டு வரார். அதாவது நரகத்துடைய இறுதி கலியுகம்னு சொல்கிறோமே, அந்த கலியுகத்திலையும் கடைசி 100 வருடம் வரார். வந்து சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஞானத்தை கொடுக்கிறார். அது என்ன ஞானம் அப்படின்னா, நரகவாசிகள் தங்களை தேகம்னு புரிஞ்சுக்கிட்டு தேகத்தில் உள்ள 5 புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கே தங்களுடைய வாழ்க்கையை வீணடிப்பாங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு துக்கம் மட்டும்தான் மிஞ்சும். ஏன்னா 5 புலன்களை திருப்திப்படுத்த முடியாது. ஆனால்
சொர்க்கத்தில் வாழும் தேவதைகள் தங்களை சரீரம்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க, தங்களை சரீரத்தை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஆத்மான்னு புரிஞ்சிக்கும் போது தேகம் அவங்க கட்டுப்பாட்டில் வந்துடுது, தேகத்தை இயக்கக்கூடிய ஒருத்தராக விலகி இருக்கிறாங்க. அப்போ தேகமே அவங்க சொல்கிறது தான் கேட்கும். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கும்போது நாம் தேவதைகளாக இருக்கும், நரகத்தில் வரும்போது நாமளே மனிதர்களாகிறோம், அதாவது சரீர உணர்வு உள்ளவர்களாகிறோம். சரீர உணர்வு வந்து சரீரம் சொல்கிறத நாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். ஸோ சரீரம் சொல்கிறத நீங்கள் கேட்க ஆரம்பித்தாலே துக்கம்தான். இப்படிங்கிற ஞானத்தை தான் கடைசி 100 வருடம் இறைவன் கொடுக்குறார், நீங்கள் சரீரம் இல்லை ஆத்மா அப்படின்ட்டு. இப்போ இறைவன் இதை கொடுத்து முடித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா உலக விநாசம் நடக்கும், அதாவது உலக அழிவு. அதுதான் பைபிள், குரான், கீதை எல்லாத்துலேயும் போட்டிருக்குது இல்லையா, அந்த கடைசி கால இது. அது முடிஞ்சோடனே சொர்க்கம் வருன்றாங்க. அது இறந்த உடனே சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க யாரும், உலகமே முடியும் போது தான் சொர்க்கம் வரும். ஏன்னா இப்போ நரகமாக இருக்கிற இந்த உலகம் முடிந்த பிறகு இதுவே சொர்க்கம் ஆனால்தான் நீங்கள் மறுபடியும் பிறவி எடுக்கும்போது சொர்க்கத்தில் இருக்க முடியும். சொர்க்கமே இல்லாதப்ப நீங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் இல்லையா? அப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து படைக்கிறார் பார்த்தீங்களா, சொர்க்கத்தை படைக்கிறார். அது புது உலகம் சொல்லப்படுறது. அதுவே நாளாக நாளாக பழைய உலகம் ஆயிடுது, அதாவது நரகம் ஆயிடுது. மீண்டும் இறைவன் அதை வந்து ஒரு புதுப்பிக்கிற மாதிரி தான், இயற்கையை புதுப்பிக்கிற மாதிரி. இயற்கையை புதுப்பிக்கிறது அது அவருடைய வேலை. ஆனால் அதுக்கு தகுதியாக நம்மளை ஆக்கிறதுக்காக ஞானத்தை கொடுத்து நம்மளையும் புதுப்பிக்கிறார். எவ்வளோ கீழான நிலை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி இருக்கிற நம்மளை முழுக்க முழுக்க அந்த விகாரங்களை விட வைத்து மீண்டும் தூய்மையான உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆத்மாவை தயார்படுத்துகிறார். அந்த ஆத்மாவில் பதிவாயிடும், நான் ஆத்மா ஆத்மான்ற அந்த பயிற்சி பதிவாகும்போது அடுத்த பிறவிக்கு போகும்போது அந்த ஞானத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். அப்படி எடுத்துக்கிட்டு போகிறவங்க மட்டும்தான் அங்கே பிறப்பாங்க. இல்லை என்னுடைய தர்மத்தில் அப்படி இல்லை, மனிதர்கள் எழுதின வேத புஸ்தகங்களே இறைவனுடைய நேரடி வார்த்தைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள், அவங்க இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தயங்குவாங்க. தேவதைகளாக இருந்தால் டக்குன்னு புரிஞ்சிட்டு வந்தாங்க. அதாவது தேவதை தர்மம் இப்போ இல்லை, ஆனால் மற்ற எல்லா தர்மங்களும் இருக்கிறாங்க. அவங்க கேட்குறவங்க டக்குன்னு புரிஞ்சுட்டு வருவாங்க, மற்றவங்க பெரும்பாலும் கேட்கவே மாட்டாங்க, கேட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது, போயிடுவாங்க. ஸோ அவங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஸோ பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவனுடைய ஞானத்தை கேட்டு பேசிகிட்டு இருக்கிறது என் அப்பா தான் அடையாளம் கண்டுக்கக்கூடிய கூர்மையான புத்தி உள்ள அந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் தான் தேவதையாவாங்க. ஏன்னா இவங்க தான் இதுக்கு முன்னாடி தேவதையாக இருந்து மனிதர்களானவங்க. தேவதையாக இருந்து மனிதரானவர்கள் மட்டும்தான் இதை கேட்பாங்க. வெறும் மனிதராகவே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் இருக்கிறவங்களுக்கு இது புரியாது ஃபஸ்ட்டு. சரி, இப்போ இறைவன் எங்கே வர்றாரு, அந்த கடைசி 100 வருடம். அந்த கடைசி 100 வருடத்துக்கு சங்கம் யுகன்றார். அதை குழந்தைகளும் நம்மளுடைய இறை தந்தையும் நேருக்கு நேராக சந்திக்கிற யுகம். சந்திக்க வந்தால் தான் அவர் அப்பா இல்லையா? இப்போ புது உலகத்தை இறைவன் படைக்கிறாருன்றோம் இல்லையா, அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்கிற அந்த ஒரே இறைவன் தான் கடைசி 100 வருடம் வந்து இந்த ஞானத்தை படைக்கிறார். ஆனால் அவருக்கு சரீரம் கிடையாது. ஆக்சுவலாக நம்மளே வந்து இந்த உடம்பு கிடையாது, இரு புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்குது நம்ம ஆத்மா. பின்னாடி ஃபோட்டோவில் இருக்குதுல்ல, நடுவில் ஒரு ஒளிப்புள்ளி, அது மாதிரி தான் நம்ம இங்கே ஒளிப்புள்ளியாக ஜொலிச்சுட்டு இருக்கோம். அதோடைய அடையாளமாக தான் இங்கே பொட்டு வைக்கிறோம் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். அப்போ சரீரத்துக்கு தந்தை இறைவன் கிடையாது. ஏன் சரீரம் தான் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் மாறி மாறி பிரிவு எடுக்கும். ஆனால் ஆத்மாவுக்கு தான் தந்தை. அது இந்து ஆத்மா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ ஆத்மா இருந்தாலும் சரி, எந்த ஆத்மா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே தந்தை தான். அவரை தான் வெவ்வேறு மதத்தில் அல்லாஹ், பரமபிதா, சிவன், கர்த்தர், ஜெகவா அப்படி நிறைய பேர் சொல்லிடுறாங்க. அந்த இறைவன் அவரும் ஆத்மா தான், அவரும் இதே மாதிரி ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறார். அப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னா, இது கண்ணால் பார்க்கக்கூடிய ஸ்தூல உலகம், இதுக்கு மேலே சூட்சும உலகம், அதுக்கு மேலே பரந்தாமம், அதாவது செம்பொன் நிறமான உலகம். அங்கே தான் ஒளிப்புள்ளியாக அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருக்கிறதுனால தான் சிவனுக்கு பரந்தாமன் ஒரு பேர். அந்த ஒளிப்புள்ளியாகிய இறைவன் தனக்குன்னு சரீரத்தை எடுக்கிறதே கிடையாது. அதாவது ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகி இது என்னுடைய சரீரம் சொல்லிக்கிற மாதிரி அவர் சரீரம் எடுக்கிறதில்ல. இருந்தாலும் கடைசி 100 வருடம் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை துக்கத்திலிருந்து காப்பாற்றணுன்றதுக்காக அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. ஏன்னா சரீரம் இருந்தால் தான் வாய் கிடைக்கும் இல்லையா ஞானம் சொல்ல. அதனால் ஒரு வயோதிகர் சரீரத்தை ரதமாக எடுக்கிறார், எடுத்து இந்த ஞானத்தை சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு தான் இறைவன் பிரவேசம் ஆனதுக்கப்புறம் இறைவன் பேர் வைக்கிறார், உன் பேர் பிரம்மான்ட்டு.
ஸோ பிரம்மா உலகத்தை படைத்தார்ன்றது இப்படி தான். பிரம்மா நேரடியாக படைக்கல, பிரம்மா மூலமாக இறைவன் தான் படைக்கிறார். அவருக்கு சரீரம் இல்லைனால ஒரு சரீரத்தை ரதமாக எடுத்து ஞானத்தை கொடுத்து படைக்கிறார். அதனால தான் பிரம்மா கையில் ஓலைச்சுவடி இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் மற்ற தர்மங்கள் சொல்கிற இறைவன் உலகத்தை படைத்தார்ன்றதும் உண்மைதான். இந்தியாவில் சொல்கிற பிரம்மா உலகத்தை படைத்தார்ன்றது ஓரளவு உண்மை. ஆக்சுவலாக பிரம்மா மூலமாக, அந்த மூலமாகன்ற வார்த்தை இல்லாததுனால அதுக்கும் இதுக்கும் உள்ள லிங்க் தெரியாமலே போயிடுச்சு. சரி, அடுத்தது விஷ்ணுவின் மூலமாக பாலனை, சங்கரின் மூலமாக விநாசம், இது எல்லாமே ஞானத்தால் தான் நடக்குது. அந்த ஞானம் இப்போ கொடுக்கறது தான். பிரம்மாவின் உடலில் கொடுக்குற ஞானத்தை வைத்து தான் அத்தனை. அப்போ இந்த பிரம்மாவே விஷ்ணுவாக பிறப்பார் சொர்க்கத்தில், அதாவது நாராயணனாக பிறப்பார். அப்போ அங்கே சிவன் அவர் உடலில் பிரவேசமாக மாட்டார். இப்போ இந்த ஞானத்தின் மூலம், இந்த ஞானத்தை கேட்டு ஆத்ம உணர்வில் கொஞ்சம் கூட அகங்காரம் கோபம்லாம் இல்லாமல் அன்பான ஆட்சி புரிவார் விஷ்ணு. ஆனால் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இப்போ போடுற ஞானம். இது அவங்களுக்கு ஆத்மாவில் பதிவாயிடும் சமஸ்காரம். ஏன்னா ஆத்மா ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவிக்கு அந்த பழக்க வழக்கத்தை தான் எடுத்துகிட்டு போகுது. இப்போ அசுர குணங்கள் இருக்குது இல்லையா, இந்த அசுர குணம் அடுத்த இதில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை முழுக்க முழுக்க யோகத்தின் மூலமாக அழிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு யோகம். இது வரைக்கும் பதிவான அந்த பழக்கத்தை அழிக்கிறது எப்படின்னா, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு, ஆத்மாவின் தந்தை இறைவன் ஒரு செவ்வானத்தில் நட்சத்திரம் என்ன எப்படி இருக்கும் அப்படி இருக்கார். அந்த பரந்தாமம் அப்படி இருக்கும். ஒளி உலகம் ஒரு ஆரஞ்சு கலர் உலகத்தில் ஒரு ஒளிப்புள்ளி மாரி அப்படி மனக்கண்ணால் நினைக்க நினைக்க இந்த இடம் துடிக்கும். அப்போ என்னன்னா அவர்கிட்ட இருந்து சக்தி வரும்போது நீங்கள் 5000 வருடமாக இழந்த அந்த ஆத்ம உணர்வு திரும்ப நிரம்ப ஆரம்பிக்குது. அப்படி ஃபுல்லாக எந்த அளவுக்கு நீங்கள் நிரப்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே உயர்ந்த பதவி கிடைக்கும் சொர்க்கத்தில். ஸோ விஷ்ணுவின் மூலமாக பாலனை, அதுவும் இப்படி தான். ஸோ இறைவன் தான் பண்ணுறார், அது ஞானத்தின் மூலமாக பண்ணுறார், அவ்வளோதான். ஸோ விஷ்ணு தான் அங்கே பண்ணுவார், பட் அது காரணமாக இருக்குது இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம். ஸோ அதுதான் விஷ்ணுவினால் பாலனைன்றது. சங்கரினால் அழிவு அப்படின்றது அது நிறைய பேர் சிவன் அழிக்கும் கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சிவன் கிடையாது, அது சங்கர். அந்த இந்த ஃபோட்டோவில் இதோ இங்கே இருக்கிறாரு இல்லையா, இது சிவன் கிடையாது, சங்கர். இவர் சிவனாக இருந்தால் சிவன் கோயிலில் இவர் சிலை தானே முன்னாடி வைக்கணும், இருக்காது இல்லையா, லிங்கம் தான் இருக்கும். பெரும்பாலான சிவன் கோயிலில் இருக்காது. இப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்சம் ஃபோட்டோலாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மற்றபடி லிங்கம் தான் இருக்கும். அந்த லிங்கன்றது ஒளிப்புள்ளிக்கு பூஜை பண்ண முடியாதுன்றதுனால, பின்னாடி ஒளிப்புள்ளி இருக்க பூஜை பண்ண முடியாதுன்றதுனால அதை ஒரு கல் வடிவத்தில் கொஞ்சம் பெருசாக வைக்கும்போது லிங்கம் அப்படின்னா, லிங்கம்னாலே அடையாளம், ஒளியின் அடையாளம், அவ்வளோதான். சிவனா ஒளி, லிங்னா அடையாளம், சிவலிங்கம். ஹிந்தியில் லிங்கனா அடையாளம். சரி, அப்போ இந்த சங்கர்ன்றது என்ன அப்படின்னா, இறைவன் கற்றுக் கொடுக்குற இந்த யோகத்தை நீங்கள் அதிகமாக பண்ண எப்போ பண்ணுறோம்? இப்போ தான் பண்ணுறோம். சொர்க்கத்துலலாம் பண்ண மாட்டோம். அடுத்த 5000 வருடம் உண்மையான யோகமே இருக்காது. முதல் 2500 வருடம் எந்த யோகமே இருக்காது சொர்க்கத்தில். நரகத்தில் வரும்போது தான் சாது சன்னியாசிகள் உடலை காக்கிறதுக்காக மூச்சு பயிற்சி அந்த மாதிரி யோகத்தை கற்றுக் கொடுப்பாங்க. மற்றபடி இறைவன் கற்றுக் கொடுக்குற யோகம் இந்த 100 வருடம், அதுவும் பிரம்மகுமாரிகள் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. இறைவன் கற்றுக் கொடுக்குற நிஜமான சிவயோகம் சொல்கிறது. அப்போ அவங்க சாது சன்னியாசிகள் எல்லாமே உல்ட்டா தான். இறைவன் சொல்கிறது அப்படியே முற்றிலும் தலைகிறார். நீங்கள் உடம்பு கிடையாது ஆத்மா. அவங்க உடலை காக்கிறதுக்காக யோகா, இங்கே சிவயோகம். அங்கே அப்படியே தலைகீழ மாற்றி வாசி யோகம். ஸோ முழுக்க முழுக்க பொய்யாக தான் இருக்கும் மனிதர்களுடைய வழி. இறைவன் கூட கற்றுக் கொடுக்குற அந்த சத்தியமான யோகம் இப்போ தான் நடக்குது. இந்த யோகம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு தேகம் பிடிக்காமல் போயிடும். ஃபுல் ஆத்ம உணர்வில் வந்துடுவீங்க. இந்த உலகமே பிடிக்காமல் போயிடும். ஏன்னா ஏற்கனவே இறைவன் சொல்லிட்டார், உலகம் அழிய போகுது, அதில் பற்று வைக்காதீங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம், பின்னாடி துடிப்பீங்க இல்லையா. அப்போ இந்த தேகத்தில் கூட பற்று வைக்காதீங்க, ஏன்னா இதுவும் அழிய தான் போகுது. நீங்கள் ஆத்மா. அப்போ ஆத்ம உணர்வில் இருக்கிறவங்க தான் அந்த டைமில் எந்த துக்கமும் அனுபவிக்காமல் வெளியே வர முடியும். தேக உணர்வில் கொஞ்சம் இருந்தாலும் மாட்டிக்கும். அப்போ இது இப்படியே யோகா பண்ண உங்களுக்கு தேகத்தின் மீது உள்ள பற்று போக போக என்ன ஆகும்னா, இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றும் போகும். இந்த பவர், இந்த வைப்ரேஷன், யோக பலம் அப்படியே பரவ இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே
அவங்கள அறியாமல் இந்த உலகம் பிடிக்காமல் போகும். அந்த நேரம் தான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு பாம்லாம் தயாரிக்கிறாங்களே, எதுக்கு? ஷோகேஸில் வைக்கிறதுக்கா? பாருங்க, பாம் தயாரிக்கிறவங்க, உலகத்தை அழிக்கிறதுக்கு ஏவுகணை தயாரிக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டி போட்டு பதவி வேற கொடுக்குறோம், அரசியல் பதவி. உலகம் அழியும் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற்றுக்க. அப்போ அழிக்கிறவங்களுக்கு ஏன் பதவியெல்லாம் வேறு கொடுக்குறீங்க இல்லையா? ஏதோ ஒரு டைமில் விரக்தி ஆகி அவங்களுக்கு இந்த உலகமே பிடிக்காமல் போய் அதை கரெக்டாக போட்டுருவாங்க. அது இந்த யோக பலத்தின் மூலமாக நடக்குது. ஸோ அது ஒரு சூட்சமாக இறைவன் கற்றுக் கொடுக்குற யோகத்தின் மூலமாக நடக்குது. இது இல்லாமல் இயற்கை சீற்றங்கள், இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணால் இயற்கையுமே அப்படி பண்ண ஆரம்பிக்கும். இயற்கை சீற்றங்கள், மனிதர்கள் எல்லாம் அட் எ டைமில் நடக்கும். இதுதான் சங்கரோட ரோல். ஸோ சங்கர்னு ஒருத்தர் கிடையாது, நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த யோக சக்தி தான். சரி, இப்போ இதுவுமே சிவன் கொடுக்குற ஞானத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாகவும் தான் நடக்குது. இப்போ இந்த மூணையும் பண்ணுறது யாருன்னா மறைமுகமாக இருக்கிற அந்த சிவன் தான். அப்போ இங்கே திருமூர்த்தி ஃபோட்டோனா என்ன வச்சுருப்போம்னா பிரம்மா, விஷ்ணு, சங்கர்னு வச்சுருப்போம். அதுவும் பிரம்மா பக்தி மார்க்கத்தில் 4 தலை வச்சுருப்போம். மற்றபடி விஷ்ணுவுக்கு அது மாதிரி 4 தலை இருக்காது, சங்கருக்கும் 4 தலை இருக்காது. அது என்ன பிரம்மாவுக்கு மட்டும் 4 தலை அப்படின்னா, பிரம்மா மட்டும் தாத்தாவாக இருப்பார், மற்ற எந்த தெய்வங்களும் வயோதிக சரீரம் இருக்காது, அவங்க எல்லாம் இளமையாக தான் இருப்பாங்க. அவரை மட்டும் தாத்தா ஏன் வச்சுருக்காங்கன்னா, அவர் தேவதை, சொர்க்கத்தில் வாழ்கிற தேவதை கிடையாது. இப்போ இருக்கிறவர் நான் சொன்னல, ஒரு வயோதிகர் சரீரத்தில் அவர் வந்ததுனால அவரை வயோதிகராக காட்டுறாங்க பிரம்மாவில். அது ஏன் 4 தலை காட்டியிருக்கிறாங்கன்னா, தலை தான் மெயின் இல்லையா ஐம்புலன்களுக்கு. அந்த ஐம்புலன்களும் அதது இஷ்டத்துக்கு போச்சு அப்படின்றக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சிவன் பிரவேசமாகி அவரை பிரம்மாவாகி ஞானத்தை கொடுக்குறார். கொடுத்து எப்படி ஆகிறார் சம்பூர்ணமானா, அதாவது முழுமை நிலை. விஷ்ணு ஆகும்போது ஒரே தலை இருக்குல்ல, அப்படியே ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கிறார் அப்படின்னு. அப்படி ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர்றது சிவனுடைய வேலை. ஸோ பிரம்மாவுக்கு இத்தனை தலை காட்டியிருக்கிறது காரணம் தான். இப்போ பாருங்க, அவங்க ஒரு பக்கம் பிரம்மா இருப்பாங்க, விஷ்ணு இருப்பாங்க, சங்கர் இருப்பாங்க. இதுதான் திருமூர்த்தி சிலைன்னு பக்தியில் வச்சுருப்பாங்க. ஆனால் பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற அந்த திருமூர்த்தி சிலை என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவான சிவன் ஒளி புள்ளியா இருக்கிறார் இல்லையா, இவர் மூலமாகத்தான், இவர் தான் மெயினா, இவர் மூலமா இல்ல, இவர் தான் மெயின் காரணகர்த்தா. இவர் தான் அந்த வயோதிகர் பிரம்மான்னு சொல்கிறோம் இல்லையா, இவர் மூலமாக தான் இறைவன் இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறார். இதை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகளாக ஆகிறோம், அதாவது இறைவனோட நேரடி குழந்தை. அப்போ இந்த பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை ஞானம் கொடுத்து இவர் தான் பண்ணுறார். ஆனால் இவர் மூலமாக பண்ணுறார். இதோடைய பலனாக இவரே விஷ்ணுவாக பிறவி எடுத்து இந்த உலகத்தை ஆளுவர், சொர்க்கத்தை. அதனால் விஷ்ணுவின் மூலமாக சிவனுடைய பாலனை தான். அடுத்தது சங்கரின் மூலமாக விநாசம் இல்லையா. இந்த சங்கர் மூலமாக அதுவும் இவர் கற்றுக் கொடுக்குற யோகம் தான் பண்ணுது, சிவனுடைய யோகம். ஸோ இதுதான் உண்மையான திருமூர்த்தி. இதில் சிவனை மறந்துட்டதுனால தான் காரணகர்த்தாவே விட்டுட்டாங்க. இதை மட்டும் போட்டதுனால இந்து மதம் தனியாக மற்றதுக்கும் எதுக்கும் லிங்க் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு, இது மறைஞ்சதுனால. இப்போ மற்ற மதத்தில் இவர் மட்டுமே பண்ணிட்டாருன்னாங்க. அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்னு கேட்டால் எதுவுமே தெரியாது. வருவாருன்னுவாங்க. அதனால் தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்க, அவரை பற்றி அறிமுகம் கொடுக்குற கொஞ்சம் அறிமுகம் தான் கொடுப்பாங்க, முழுசாக இது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. யார், இயேசு, நபி, இவங்கெல்லாம் அவங்களே இறைவனை ஆக்கிடுறாங்க. எந்த மதஸ்தாபர்கள் வந்தாலும் அவங்களுக்கே இறைவன் ஆக்கிடுவாங்க. அல்லாஹ் தான் நாங்கள் வேறு யாரும் ஏற்றுக்க மாட்டோன்னுவாங்க. ஆனால் அந்த நபிகள் சமாதிகள்லாம் போய் ஒரு புனித இடமா ஆக்கி வழிபட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மனிதர்களை ஏற்றுக்கலன்னா சமாதிக்கு எதுக்கு போகணும் இல்லையா. அப்புறம் இயேசுமையும் அப்படி தான் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த ஃபுல் படத்தில் அனைத்து ஞானமும் வந்துடுது. இதுதான் உண்மையான திருமூர்த்தி படம். ஸோ 3 பேர் மூலமாக இறைவன் மறைமுகமாக நடத்தும் அந்த செயல்னால தான் சிவனுக்கு அது சங்கரே சிவன் நினச்சிட்டதுனால அந்த திரிசூலம் காட்டுவாங்க 3 இது உள்ளதுனால. ஸோ இந்த 3 பங்கையும் பண்ணுவதனால இப்போ உலகத்தில் தர்மஸ்தாபகர்களுக்குத்தான் பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஏற்கனவே பிரம்மகுமாரி சென்டர் ஆரம்பமானது இந்தியாவில் தான். ஸோ இதில் ஏற்கனவே சொல்லியாச்சு இறைவன் இங்கே தான் வராருன்னு. அப்போ சரி, இறைவன் இங்கே தான் வராரு, உலகத்தில் எங்கேயுமே இல்லாமல் அப்படின்னா அது நிறைய பேர் ஏற்றுக்க முடியாது. அப்போ பாருங்கள்,
கர்த்தருக்கு ஒன்றும் பிறந்த நாள் கொண்டாடல எங்கேயுமே, இயேசுக்கு தான் கொண்டாடுறாங்க. ஏன்னா கர்த்தரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அல்லாவுக்கும் பிறந்த நாள் கொண்டாடல, நபியோடைய பிறந்த நாள் தான் இருக்குது. ஸோ மதஸ்தாபகர்களுக்கு தான், குரு கோபிந்த் சிங் இது மாதிரி மதஸ்தாபகர்களுக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களே தவிர இறைவனுக்கு கொண்டாட எங்கேயுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கொண்டாடுறாங்க ஒரு இடத்துல. எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னா, சிவ ஜெயந்தி, சிவராத்திரின்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, நைட் ஃபுல்லாக கண்ணு முயற்சி பண்ணுவோம், அது இங்கே தான் கொண்டாடுறோம். ஸோ சிவனுக்கே பிறந்த நாள் கொண்டாடுறோம் இங்கே. இதில் பாருங்கள் காமெடி, தர்மஸ்தாபகர்கள் பிறந்த நாள் கொண்டாடுறோம். அந்த தர்மஸ்தாபகர் பிறந்த நாளுக்கு அரசு விடுமுறை உலகம் ஃபுல்லாகவே. ஆனால் இறைவனுக்கே பிறந்த நாள் கொண்டாடுறோம், அதுவும் இந்தியாவிலே கொண்டாடுறோம். இந்தியாவில் கூட அது அரசு விடுமுறை கிடையாது. அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், இதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட சிவ ஜெயந்திக்கு கவர்மெண்ட் ஹாலிடே விட சொல்லி கேளுங்க, கண்டிப்பாக பின்னாடி கேட்பீங்க, விடவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ கீதையை தேசிய நூலாக்குனதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு இல்லையா. ஒருத்தர் விட்டா காமசூத்ராவை கூட தேசிய நூலை ஆக்கிடுவாங்கன்றார். அந்த அளவுக்கு மனிதர்களுடைய புத்தி கீழ்த்தரமாக ஆயிடுச்சு. ஒரு புனித நூலை எதோட ஒப்பிடணும்னு கூட தெரியல. ஏன்னா இவங்களுடைய புத்தி ஃபுல்லாக இங்கே தானே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேதத்தையே அப்படி தான் தப்பாக எழுதிட்டாங்களே. ஸ்ரீகிருஷ்ணர் பெண்கள் பின்னாடியே சுற்றின மாதிரி எழுதிட்டதுனால அவர் அப்படி கேட்டார். ஸோ அவர் மேலேயும் தப்பு கிடையாது, அவர் அப்படி சுற்றுறவரும் கிடையாது. அங்கே எல்லாமே ஆத்ம உணர்வில் இருப்பாங்க சொர்க்கத்தில். இங்கே பின்னாடி கதை எழுதும்போது அப்படி மாற்றி எழுதிட்டதுனால வந்த வினை இது. சரி, அப்போ உண்மையான கீதையை இப்போ சிவன் பிரம்மாவின் உடல் மூலமாக கொடுப்பது தான். மனிதர்கள் எழுதும்போது தான் அதை ஏதோ கொலை பண்ணுறதுக்காக இறைவன் உபதேசிக்கிற மாதிரி எழுதிட்டாங்க. உண்மையிலே இப்போ இங்கே இறைவன் கீதையை கொடுக்கறத நோக்கம் யாரையும் கொலை பண்ணுறதில்ல. உங்களுடைய மனசில் இருக்கிற விகாரங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரங்கள், இதுதான் மாயா, ராவணன், சாத்தான் எல்லாமே. இதை அழிக்கிறதுக்கான ஞானம். உங்களுக்குள்ள இருக்கிற குணங்களை அழிக்கிறது, அசுர குணங்களை அழித்து தெய்வீக குணங்களை உருவாக்குறது. இப்படி தெய்வீக குணங்கள் உருவாக்கி இதன் மூலமாக தெய்வீக ராஜ்யத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துகிற அதுதான் உண்மையான கீதை. அது பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் சகஜமாக சொல்கிறார். அப்படியே புரியாத பாஷையெல்லாம், அப்படியே புரியாத மாதிரி கவிதை நடையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட சிவனுடைய பிறந்த நாள் லீவு கூட இல்லை. அப்புறம் அந்த சிவ ஜெயந்தியை ரொம்ப அற்புதமாக கொண்டாடுங்க. ஏன்னா சிவ ஜெயந்தியில் விளக்கு ஏற்றி கொண்டாடுவோம்ல. இங்கே விளக்கு ஏற்றுறது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஆத்ம உணர்வை நீங்கள் ஆத்மான்றதை முதல்ல உணர வைங்க. ஸோ சிவ ஜெயந்தி அப்போ கோயில் கோயிலாக போய் இந்த ஞானத்தை சொல்லுங்கள். இது எல்லாமே இந்த வாரம் முரளியில் இறைவன் சொல்லிட்டு இருக்கிறத தான் நாங்கள் சொல்கிறோம், தனியாக எதுவும் சொல்லலை. அடுத்தது இதுதான் சிவ ஜெயந்திக்கு லீவ் கொடுத்தால் அப்போ தெரியும். அது இப்போ பாருங்கள், கிருஷ்ண ஜெயந்திக்கு லீவு கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் இறைவன் கிடையாது, இந்த ஞானத்தை கேட்டு அவர் தேவதையாக பிறக்கிறார் சொர்க்கத்தில். அப்போ அது மாதிரி தேவதைகளுடைய பிறந்த நாளுக்கும் லீவு இருக்குது. விநாயகர் சதுர்த்தி லீவு, லக்ஷ்மி பூஜை லீவு, எல்லாம் லீவு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவான இறைவனுடைய பிறந்த நாளுக்கு லீவு கிடையாது. அதனால் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப பெருசாகிட்டதுனால இந்த வீடியோவில் முரளி சொல்லலை, மற்ற வீடியோவில் அதை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஓம் சாந்தி.